ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ ஒரு சில டிரைவிங் டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இது வந்து கொஞ்சம் புதுசாக வந்து டிரைவிங் பழகினவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக இப்போ நம்ம வந்து டிராஃபிக்கில் வந்து ஓட்டும்போது ஒரு ஷிவரிங் இருக்கும். ஒரு ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டும்போது, சிட்டிக்குள்ளே ஓட்டும்போதும் சரி, இல்லை ஒரு ஹைவேஸில் ஒரு டிராஃபிக்கில் ஓட்டும்போதும் சரி, நமக்கு வந்து ஒரு ஷிவரிங் இருக்கும். புதுசாக ஓட்டுறவங்களுக்கு வந்து ஒரு ஷிவரிங் இருக்கும். ஓகே, அந்த ஷிவரிங் வந்து எதனால வருது ஆக்சுவலாக? இப்போ நீங்கள் என்ன டிராஃபிக் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன டிராஃபிக் இருந்தாலும் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க வந்து அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தான். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு கார் டிரைவ் பண்றீங்கன்னா இந்த லெஃப்ட் ரைட்டு, ஸோ இந்த லெஃப்ட் அந்த மிரர் இண்டிகேட்டர், அந்த மிரர் இருக்கு இல்லையா, லெஃப்ட் மிரர் டு ரைட் மிரர், இந்த ரெண்டு மிரருக்கு இடப்பட்ட ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வந்து அது வந்து உங்களுடையது. அந்த ஸ்பேஸ்ல நீங்க இருக்கிறீங்க. ஓகே, நீங்க வந்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணாதான், நீங்க நகர்ந்தால்தான் அடுத்த வெஹிக்கிள் வந்து அந்த இடத்துக்கு வர முடியும். ஓகே, அந்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எவ்வளவு 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 ஹரியப்பா ஒரு பின்னாடி இருந்து உங்க வெஹிக்கிளுக்கு ஹார்ன் அடிச்சாலுமே அதை நீங்க மைண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க வந்து புதுசா ஓட்டுறவங்க இந்த ஸ்பேஸ் உங்களுதுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த லெஃப்ட் ரைட் அந்த ஸ்பேஸ் உங்களுது. இந்த லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல்ல நீங்க வந்து யூ ஹாவ் டு மூவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்பேஸை நீங்க மைண்ட் பண்ணிட்டு நீங்க உங்க வெஹிக்கிளை மூவ் பண்ணுங்க, சேஃபா மூவ் பண்ணுங்க. சேஃபா மூவ் பண்றதுக்கு நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, நீங்க வந்து கிளச்சில் பிரேக்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஓகே, ஸ்டியரிங்கை வச்சுட்டு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த மைண்ட் செட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த இடத்த விட்டு நகர்ந்தால்தான் மற்ற வெஹிக்கிள்ஸ் நீங்க போக முடியும் அப்படின்ற மைண்ட்ல வச்சுக்கோங்க. சப்போஸ் அதுவே உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ஆஃப் ஆனாலுமே நீங்க அந்த பதட்டப்பட வேண்டாம், சிவரிங் ஆக வேண்டாம். சரிங்களா? நீங்க வந்து கூலா ரிலாக்ஸ்டா நீங்க வந்து உங்க வெஹிக்கிளை வந்து மூவ் பண்ணுங்க. ஏன்னா புதுசா படிச்சவங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து இந்த ரோடுல வந்து நீங்க வந்து டிரைவ் பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து அந்த ஒரு பதட்டம் இருக்கும். சரிங்களா? அந்த அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து உடனே வராது. ஆக்சுவலா அந்த கால்குலேஷன் வந்து உடனே வராது. அதே மாதிரி நீங்க புதுசா நீங்க டிரைவிங் படிச்சவங்க நீங்க சப்போஸ் டிரைவிங் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கும் போது அந்த அந்த கன்சர்ன் மாஸ்டர் வந்து அந்த டியூட்டர் வந்து உங்க பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. அது அவங்களுடைய கால்குலேஷன்லயே நீங்க ஓட்டிருப்பீங்க. ஸோ உங்க கால்குலேஷன் அப்படின்றது உங்களுக்கு தனியா வந்து வராது. ஸோ எப்போ வரும் அப்படின்னா நீங்க வந்து வெஹிக்கிளை வந்து தனியா எடுத்து நீங்க வந்து டிரைவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த கால்குலேஷன் வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்களாவே ஸ்டார்ட் பண்ணி வெஹிக்கிளை வந்து நீங்க அதை வந்து பார்க்கிங்ல இருந்து ரிவர்ஸ் எடுத்து கரெக்டா வெஹிக்கிளை மூவ் பண்ணி நீங்க ரோட்ல வந்து நீங்க ஓட்டும் பொழுதுதான் அந்த ஒரு சோலோ கால்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சோலோ ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வெஹிக்கிள் ரன் பண்ணும் பொழுது இப்போ ஆப்போசிட்ல இன்னொரு வெஹிக்கிள் வருது. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு 2-வே லேன் அப்படின்னா அதுல நமக்கு வந்து எந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு நம்ம ஒதுங்கணும், எந்த இடத்துல நம்ம அவங்களை அலோவ் பண்ணணும், ஸோ அப்படின்ற கால்குலேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் செட்டுக்கு வரும். ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இங்க பக்கத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 2 வெஹிக்கிள்ஸ் நிற்குது, அந்த பக்கம் இன்னொரு வெஹிக்கிள் இருக்குது. ஸோ இந்த நடுவில் எங்க அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க போகிறதுக்கு நம்ம வந்து சைடு கொடுக்கலாம், அவங்களை எப்படி நம்ம அலோவ் பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க சோலோவா இண்டிவிஜுவலா வந்து நீங்க டிரைவ் பண்ணும்போதுதான் அந்த கால்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால என்னன்னா நீங்க வந்து சோலோவா நீங்க வண்டி எடுங்க. நீங்க லைசன்ஸ் கூட கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு நீங்க வந்து ஒரு கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து தே இஷ்யூ த லைசன்ஸ். நீங்க லைசன்ஸ் வாங்கிடுவீங்க, நீங்க ஒரு வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் கியர் போடுவீங்க, செகண்ட் கியரான நீங்க ரன் பண்ணுவீங்க, ரிவர்ஸ் இருப்பீங்க, எல்லாமே நீங்க வந்து ஆஃப் ஆகாம நீங்க வெஹிக்கிளை வந்து ரன் பண்ணுவீங்க. பட் அது பத்தாது. நீங்க வந்து சோலோவா வந்து வெஹிக்கிள் நீங்க எடுக்கணும், தைரியமா நீங்க எடுக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த கால்குலேஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து சோலோவா கிடைக்கும். நீங்க இப்ப அந்த டியூட்டர் கூடயோ இல்ல பக்கத்துல இன்னொரு ஒரு டிரைவிங் கத்துக்கிட்டவங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த உங்களுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டி அது வந்து உங்களுக்கு டெவலப் ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்களாகவே எடுங்க வெஹிக்கிள். நீங்களாவே வெஹிக்கிள் எடுத்து பார்க்கிங்ல இருந்து எடுத்து முதல்ல பக்கத்துல உள்ள இடங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்க ஹவுஸ் இருக்குன்னா ஹவுஸோட நியர்பை ஸ்பேஸுக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் போயிட்டு வாங்க. ஒரு கிரவுண்ட் இருந்ததுன்னா அந்த கிரவுண்டுக்கு போய் நீங்க வந்து நீங்களா சோலாவா வந்து அதை நீங்க வந்து ஓட்டி பாருங்க. ஃப்ரீ ஸ்பேஸ்ல நீங்க ஓட்டி பாருங்க. உங்க ஸ்டியரிங் கண்ட்ரோல்லாம்
உங்களுக்கு நல்ல வர மாதிரி ரேண்டமா வந்து நீங்க வந்து அதை ஓட்டி பாருங்க. உங்களுக்கு அந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல்ல வரணும் ஃபர்ஸ்ட். தென் எவ்ரி திங், கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் அண்ட் தென் கியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல்ல வரணும். ஸோ வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், சோலோவா நீங்க டிரைவ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ கொஞ்ச நாள் நீங்க டிரைவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்க டென்ஸ்டாக தான் இருப்பீங்க, ஒரு 30 days அதிகபட்சம். ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்க பார்ப்பீங்க. டிரைவிங்ல வந்து நீங்க ஓட்டும் பொழுது, சோலோவா ஓட்டும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரி டே யூ ஃபைண்ட் சம் இம்ப்ரூவ்மெண்ட். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க டிரைவ் பண்ணும்போது தைரியமா வந்து நீங்க ஓட்டுங்க, பதட்டப்படாம ஓட்டுங்க. மிக முக்கியமா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டிரைவ் பண்ணும்பொழுது 2 டிப்ஸ் நான் சொல்றேன். 2 டிப்ஸ். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஓட்டும் பொழுது ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த வெஹிக்கிள் போகுது இல்லையா, ஸோ ஒரு காரோ இல்லை ஒரு டெம்போ டிராவலரோ இல்லை வாட் எவர் மேபி ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு, ஒரு பஸ் ஆர் லாரி வாட் எவர் போயிட்டு இருக்குதுன்னா, நீங்க எவ்வளவு க்ளோஸரா போகணும் அந்த வெஹிக்கிளுக்கு, எவ்வளவு க்ளோஸரா போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த வெஹிக்கிளோடைய அந்த பம்பர்னு சொல்றோம் இல்லையா, அந்த பம்பர் அப்படின்றது, அந்த பம்பர் உங்களுக்கு விசிபிளா இருக்கணும். அந்த நீங்க ஃபாலோ பண்ணி போகக்கூடிய அந்த வெஹிக்கிள், நீங்க வந்து ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு டிராபிக்ல ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளோடைய அந்த பம்பர் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கணும். அந்த பம்பர் மறையக்கூடாது. அந்த பம்பர் மறையிற அளவுக்கு நீங்க க்ளோஸரா போகக்கூடாது. ஏன்னா சப்போஸ் அவங்க உடனே சடன் பிரேக் போடுவாங்க. சடன் பிரேக் போட்டா சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணும்பொழுது ரிவர்ஸ் கூட வரலாம். ஸோ அப்படி வந்தா உங்க வெஹிக்கிள்ல வந்து அவங்க மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க ரொம்ப க்ளோஸரா போகக்கூடாது. அவங்களுடைய பம்பர் வந்து உங்களுக்கு நல்ல விசிபிளா தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய சென்டர் மிரரை நிறைய நீங்க யூஸ் பண்ணுங்க. சென்டர் மிரர் தான் உங்களுக்கு இன்னொரு கண்ணு மாதிரி. ஆக்சுவலா உங்களுக்கு இன்னொரு கண்ணு மாதிரி சென்டர் மிரர் வந்து கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நீங்க லெஃப்ட் மிரர் இருக்குது, ரைட் மிரர் இருக்குது, தட்ஸ் ஓகே. பட் சென்டர் மிரர் பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஓவரால் வியூ தெரியும். பின்னாடி வரக்கூடிய அந்த வெஹிக்கிள் வந்து என்னென்ன அந்த ரோடு வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஓவரால் வியூ வந்து உங்களுக்கு சென்டர் மிரர்ல தெரியும். இப்போ சென்டர் மிரர்ல நீங்க ஒரு லேன்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க லெஃப்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரிதான், இல்ல அந்த லேன்ல இருந்து நீங்க ரைட் போறதா இருந்தாலும் சரிதான், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் மிரர் பார்த்துட்டு தான் நீங்க வந்து முடிவு பண்ணணும். ஓகே, ரொம்ப க்ளோஸரா நீங்க வாட்ச் பண்ணும் பொழுது, நீங்க க்ளோஸரா நீங்க டர்ன் பண்ணும் பொழுது நீங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க லெஃப்ட் மிரரையோ இல்ல ரைட் மிரரையோ நீங்க பாத்துக்கலாம். பட் இந்த லேன்ல இருந்து நீங்க வந்து மூவ் பண்ணும் பொழுது கண்டிப்பா நீங்க வந்து சென்டர் மிரரை பாருங்க. சென்டர் மிரரை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். சென்டர் மிரர்ல எதுவுமே நீங்க டிஸ்டர்பன்ஸ் வச்சுக்காதீங்க. சென்டர் மிரர்ல வந்து ஒரு இந்த மொபைல் ஹோல்டர் ஸ்டாண்டோ இல்ல அதுல ஏதாவது ஒரு மானிட்டர்ஸோ எதுவுமே வச்சுக்காதீங்க. சென்டர் மிரருடைய விஷன் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த சென்டர் மிரர் ரொம்ப முக்கியம். சென்டர் மிரரை நீங்க பாருங்க. ஸோ புதுசாக ஓட்டுறவங்க நீங்க பதட்டப்படாதீங்க. நீங்களாவே நீங்க ஓட்ட உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி எனக்கு தோன்ற சில விஷயங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு டிப்ஸாக கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க வந்து அதை வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.